12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவானது 4வது பார்ட் வீடியோ. ஏற்கனவே 3 பார்ட் வீடியோ நம்ம சேனல்ல வெளியிட்டாச்சு. எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? இப்போ ஒருத்தர் 12ஆம் வகுப்பு படிக்கிறாரு, படிச்சு முடிச்சோட இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு தமிழ்நாட்டில் எது எதெல்லாம் தலை சிறந்த கல்லூரின்னு தெரியாமே போயிருது. தெரியாம போய் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சு அப்புறம் வேலை கிடைக்கலன்னு சொல்றாரு. அந்த காரணத்தினாலேயே நம்முடைய இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய NARF ரேங்கிங்ல வருட வருடம் அவங்க ஒரு காலேஜ் லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் NARF ரேங்கிங்ல ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க 300 கல்லூரிகள் இடம் பிடிச்சிருந்துச்சு. இந்த 300 கல்லூரியில தமிழ்நாட்டில் எந்தெந்த கல்லூரிகள்லாம் இருக்குங்கிறத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு கொடுத்துட்டோம். அதாவது டாப் 1ல இருந்து டாப் 200 வரைக்கும் காலேஜை சொல்லி முடிச்சாச்சு. இப்ப இது கடைசி பார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் 201ல இருந்து 300 வரைக்கும் எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு இப்ப அந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜி. அதாவதுங்க 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் அவர் வந்து உயர்கல்வி செல்வதற்கு என்னென்ன மாதிரி எல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த NARF ரேங்கிங்ல ரேங்க் பேண்ட்ல 201ல இருந்து 300 வரைக்கும் எந்தெந்த கல்லூரி இருக்குன்னு சொல்றேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த காலேஜ் பேரை மட்டும் சொல்லலை, அங்கெல்லாம் எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துங்க. இதுல வந்து முதல் கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் MGR எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து சென்னையில இருக்கு. இதுக்குள்ள நீங்க எப்படி போலாம்னா இன்ஜினியரிங்க்கு வந்து MGR EEE அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க. டைரக்ட் அட்மிஷன் இங்க கொடுக்கப்படுது. இது மாதிரி தான் நீங்க அட்மிஷன் வாங்கிக்க முடியும். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து நாகப்பட்டினத்துல இருக்கு. இதுக்குள்ள போறதுன்னா நீங்க TNA கவுன்சிலிங் வழியா தான் போகலாம். TNA 2025 கவுன்சிலிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 65% சீட்டு கொடுக்கப்படுது. மேனேஜ்மெண்ட் கோட்டால இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35% சீட்டு கொடுக்கப்படுது. இதே தான் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியோட காலேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்குமே உள்ள போறேன்னா TNA கவுன்சிலிங் வழியா மட்டும்தான் போகலாம். இங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது. இந்த கல்லூரி வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்குள்ள போறதுன்னா நீங்க TNA கவுன்சிலிங் வழியா போகலாம். TNA 2025 கவுன்சிலிங். இதுல வந்து இங்கேயுமே கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணணும். ஆனா கவர்மெண்ட் கோட்டானா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு இங்க சீட்டு கிடைச்சிரும். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா K. ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது சமயபுரத்துல இருக்கு. இதுக்குமே TNA கவுன்சிலிங் தான். இங்கேயுமே 35% மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு கொடுக்கப்படுது. நல்ல கட் ஆஃப் இருந்தா நீங்க கவர்மெண்ட் கோட்டாலே போயிடலாம். அடுத்து K. ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவுமே 2வது கேம்பஸ். இந்த ராமகிருஷ்ணாவோட 2வது கேம்பஸ். இதுவும் திருச்சிராப்பள்ளியில தான் இருக்கு. இதுக்கும் TNA கவுன்சிலிங் தான். 35% இங்கேயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டால கொடுக்குறாங்க. நல்ல கட் ஆஃப் இருந்தா நீங்க கவர்மெண்ட் கோட்டாலே போயிடலாம். அடுத்து வந்து KS ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது திருச்செங்கோடுல இருக்கு. இங்கேயுமே TNA கவுன்சிலிங், TNA 2025 கவுன்சிலிங் வழியா போகலாம். இதுலயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. நீங்க கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா கண்டிப்பா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல நல்ல மார்க், நல்ல கட் ஆஃப் இருந்தா போயிடலாம். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்குள்ள போறதா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். இங்கேயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் இருக்கு. நல்ல கட் ஆஃப் இருந்தா மறுபடியும் சொல்லிட்டு நீங்க வந்து கவுன்சிலிங் வழியாவே கவர்மெண்ட் கோட்டாலே போயிடலாம். அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்கேயும் TNA 2025 கவுன்சிலிங் வழியா போலாம். இங்கேயுமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா KCG காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து சென்னையில இருக்கு. இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். இங்க கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து கரூர்ல இருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள உள்ள போறேன்னா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். இங்க கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள போறோம்னா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்து பிரின்சஸ் டி வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இது காஞ்சிபுரத்துல இருக்கு. இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். TNA 2025 கவுன்சிலிங். இங்க கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது திண்டுக்கல்ல இருக்கு. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயுமே TNA கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்து RMK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது திருவள்ளூர்ல இருக்கு. இதுக்குள்ள போனா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா RMD இன்ஜினியரிங் காலேஜ். அதுல உள்ள போகணும்னா இது வந்து RMD இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர்ல இருக்கு. இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். இங்கேயும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் இருக்கு. அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள போனா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நம்மளுடைய சென்னையில இருக்கு, ஸ்ரீபெரும்புத்தூர்ல. இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள போனா இங்க TNA 2025 கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போகணும்னா இங்கேயுமே TNA கவுன்சிலிங் தான். கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. அடுத்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்.
இங்கே உள்ள போனால் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்குள்ளே உள்ள போனால் இங்கேயுமே டிஎன்ஏ கவுன்சிலிங் தான், இங்கேயும் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. அடுத்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து நம்ம சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரிக்குள்ளே போனால் இங்கேயுமே டிஎன்ஏ கவுன்சிலிங், கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்குது. சரியா? இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் 200 ரேங்க்லேருந்து 300 வரைக்கும் இடம் பிடிச்ச 22 கல்லூரிகள், தமிழ்நாட்டில் இடம் பிடிச்ச 22 கல்லூரிகளை சொல்லிட்டேன். அதனால் ஏற்கனவே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. இதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் உருவாகும். அதாவது வந்து இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்னு ஒன்று சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். அதனால் மறந்துடாமல் கண்டிப்பாக அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதில் வந்து பார்ட் 1ல் 14 காலேஜ், பார்ட் 2ல் 14 காலேஜ், பார்ட் 3ல் வந்து 11 காலேஜ், இப்போ பார்ட் 4ல் வந்து 22 காலேஜை சொல்லியிருக்கேன். இதை எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியா இதிலே கிடைச்சிரும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே நம்மளுடைய இந்திய கல்வி அமைச்சகத்தின் கீழே வருடம் வெளியாகக்கூடிய என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் நல்ல பிளேஸை பிடிச்ச கல்லூரிகள். அதனால் இது போன்ற, அதாவது வந்து 12ஆம் வகுப்பு முடித்துட்டு நீங்கள் உயர்கல்வி போகிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் சேரலாம், என்ன மாதிரியெல்லாம் வழிமுறைகள் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ, பாய்.